வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பற்று யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கும் ஒரு அருமையான காரணி தான் கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எல்லாம் போட்டாச்சு. நண்டரால், கணவாய், பெரிய மீன்கள் எல்லாம் போட்டு கூழ் எல்லாம் வந்துட்டு ரெடியாக வந்துட்டு நான் வேற பிந்தி போச்சு கூழ் காய்ச்சல் இடத்துக்கு. அப்போ இப்போ கடைசியாக நான் ஒடியல் மா போடுற நேரம் தான் வந்துக்கிறேன். அப்போ கூழ் மிச்சம் காய்ச்சி எல்லாம் இறக்கி நம்மளோட சேர்ந்து குடிக்கிற காட்சியை தான் பார்க்க போகிறோம். கூழ் அப்படி ஆரம்பத்தில் தயாரிச்சுன்றதை எடுக்கலாம் போச்சு. காய்ச்சி இப்போ குடிக்கிறத நீ ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு கூழ் எல்லாம் காய்ச்சி இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் தடிப்பாக வர்றதுக்காகத்தான் இப்போ இந்த ஒடியல் மா போடப்பட்டு கூழ்ன்றது ஒடியல் கூழ் தானே. அதுக்கு பிறகு முருங்கையில் அதெல்லாம் போட்டு தான் கூழ் வந்து முருங்கையில் அதுகள் வந்து அந்த அலர்ஜிகள் அதுகள் வராமல் வந்து முருங்கையில் அதில் போடுறது. இதுக்கெல்லாம் வந்து சும்மா தரமான கூழ்லாம் இன்றைக்கி எக்கச்சக்க சாமானர் போட்டிருக்கு. நண்டெல்லாம் 5 கிலோ கிட்ட நண்டு போட்டிருக்கு. இது வரைக்கும் வந்து எந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொடுங்க. இதுபோல் வந்து நிறைய அழகான காணொலிகள் வந்து உங்களை வந்து சேரும். இந்த இப்போ முருங்கையில் போடப்படுது. முருங்கையில் சத்து தான். அதை விட இந்த சில வேலை இதுகளில் உள்ள இந்த கிராந்திகள் அதுகள் இதுகளுக்காகத்தான் இந்த முருங்கையில் போடுறது. முருங்கையெல்லாம் போட்டால் பிறகு எல்லாம் கொஞ்சம் நேரத்தால் கூழ இறக்கி குடிக்க வழி கிடைக்க நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க போகிற வேண்டாக்கி இந்த கூழ் காய்ச்சி ஒரு மாதத்தில் ஒரு காய்ச்சல் கூழை காய்ச்சி குடிக்கணும்னு சொன்னால் தடிமன்கள், இருமன்கள், காய்ச்சல்கள் அப்படியான பிரச்சனைகள் அதை விட கூழ் காய்ச்சி கட்டாயம் குடிக்கணும் என்ற நிறைய வருத்தங்களுக்கு வந்து இந்த இப்படி கூழ் காய்ச்சி குடிக்கிறதால வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது. உடம்புக்கு நல்ல சத்துகள் எல்லாரும் போட்டு ஒரு ஒடியல் மாவு எல்லாம் போட்டு கூழ் காய்ச்சி குடிக்கிறாரு. நல்ல சத்து இருக்குது. வாங்க அப்படியே எங்களை போய் நம்மளோட சேர்ந்து இந்த கூழை குடிக்க போகிறோம். நல்ல சும்மா பார்க்கவே அப்படி தான் இருக்குது. எப்படி குடிக்க போகிறோம் பாருங்க. கிண்ட அடியில் இருந்து மீன் இறால்கள்லாம் பெறுதுங்க. பாருங்க, முழுக்க மீன் இறால் நண்டு கால்கள்லாம். வாங்க அப்படியே போய் கூழை குடிப்போம். இந்த நண்டு கூழை குடிப்போம். வாங்க அப்படியே இந்த கூழ் அள்ளி கொண்டுருக்கா அப்படியே கூழ் குடிப்போம். இன்றைக்கி ஒரு கூழ் குடிச்சு சும்மா இருக்கிற தடிமனுக்கும் இடுமலுக்கும் இந்த அடிக்கிற காற்றுக்கு தடிமெல்லாம் ஒன்றும் பெறாமல் ஒரு கூழை குடிச்சு ஒரு ரெஸ்ட். இன்றைக்கு நல்ல கூழ். யூடியூப்ல போட்டுருவோம் போடுவாங்க. உந்த பெரிய வாளியா கிடாது. உந்த பெரிய வாளியா கிடாது. நல்ல அடியில கிண்டி இடங்க எங்களுக்கு. என்ன தண்ணி இல்லாம போகுது. மரவழிக்கலாம் தான் ரொம்ப நண்டை காணல. 5 கிலோ நண்டை காணல. எல்லாரும் இப்படி எடுத்துட்டா யூடியூப்ல போடுவேன் நாங்கட்ட. அடங்காப்பட்டு வன்னி அடங்காப்பட்டு வன்னி பாத்து வேணா. அடங்காப்பட்டு வேற கிளியக்கா அப்படி அள்ளி தண்ணியை விட்டா இந்தலவா அது அவிஞ்சாபுரம் சோப்பு நண்டா மாமா டேஸ்ட் பாருங்கம்மா. மாமா இருக்கா மாமா இங்க பார்த்தோம் டேஸ்ட் பாருங்கம்மா. மாமா டேஸ்ட் பாருங்க. இங்க என்ன சொல்லுது எல்லாம் சரியா இருக்கும். உப்பு கையா தான் இருக்கணும். நல்லா இருக்கு தானே. பாட்டு அப்படியே கொண்டு தரப்பாளகு வாரம். கணேசாவும் யூடியூப்ல வர போறேன். அப்படியே போங்க அங்க. எல்லாம் நல்ல பெரிய சட்டியோட இருக்கிறீங்க.
இது என்ன கரத்த கலை சட்டி வைக்கிறீங்க? ஆனால் கரண்டி மட்டும் நல்ல பெருசாக இருக்குண்ணா. சவால் அடிக்க போறீங்க அப்படியே நல்ல அடியால் விடுங்க அண்ணி. 5 கிலோ நண்டு அப்படியே வெளியால் எடுங்க. ஒன்றையும் காணல நண்டு வாங்கி போட்டாங்க. பாரு பார்சனம் பார்த்தானே அம்மா பாரு அண்ணாக்கு தான் போறாது. அடிக்கடியெல்லாம் அடுக்க மேல் செடியில் எடுத்துக்கணும் வந்துட்டீங்களா? தண்ணியை தான் குடிக்கும். அது சிவப்பு தட்டி தான் மாறுது. சிவப்பு தான். நண்டு இறால் கூழ் உங்களுக்கு தான் ஒரு ஏதோ இந்த மண்டை வந்துருக்காங்க. மண்டையா பெரிய மண்டை வெட்டினா மண்டை. இது என்ன இறாலோ? அப்படியே உனக்கு நண்டு வேற இல்லையோ? அங்கே நண்டு வந்துருக்கு. இதான் நண்டை. ப்ரிப்பரேஷன் குடிங்க. வெறும் தட்டியை வச்சோண்டு காட்டு நீ நான் வீடியோ தான் எடுக்கிறேன். நான் போடுறேன். ஓய் நீ தட்டி நீ அப்ப இவன் தான் தட்டான் தெரியும். இவன் தான் தட்டுவான். நான் வீடியோ எடுக்கிறேன். நீ செல்ஃபி எடுக்கும். எனக்கு ஒரு சட்டி வைங்களா டே. கடைசியா தண்ணிய எனக்கு தாங்க அப்படியே அம்மா சுண்டு எனக்கு தான் நல்ல சாமானா. கரண்டி இல்லையே என்ன கரண்டி தாங்கடா. இன்றைக்கு ஒரு கூழ் தான். ஒட்டியன் என்ன எடுக்க போறீங்க? செல்வி எடுக்கிறீங்க. அந்த செல்வி எடுங்க. இந்த நீ தான் கொண்டு வா. அதான் கரண்டி எடுங்க. அதான் கரண்டி இல்லையே எனக்கு. சரி கொண்டு வா. பாருங்க அந்த அங்கே பாருங்க. அந்த செல்வியா எடுங்க. செல்வி எடுங்க. கூழ் செல்வியா இந்த பாருங்க. இதான் கூழ் கூழ் கரண்டி தான். அண்ணி என்ன கொஞ்சம் இதுக்குள்ள எனக்கு தாங்க. சரி அவனை கொடுத்து எனக்கு தாங்க. இதுக்கு நான் கரண்டி எடுக்கிறேன். நான் கொடுத்தேன். திருச்சாலை கொடுத்துட்டேன். என்ன விட்டுட்டீங்க நண்டை? நண்டெல்லாம் போங்க. ஒன்றுமே நான் காண இல்லை. ரெண்டு பேர் வேணும் எனக்கு. இந்த கூழ் குடிக்கும். என்ன சொல்லுங்க கூழ் என்னதுக்கு? இன்றைக்கு நல்ல கூழ் தானே. கூழ் குடிச்சிட்டு இன்றைக்கு சும்மா கரண்டி வேலை ஒரு தரக்கும். நீங்கள் பாலை என்ன டே நேச்சுரலாக குடிங்கடா. இப்போ எங்கே பிலாயில் எங்க பிலாயில் குடிங்கடா. கரண்டியை கொடு. அண்ணா பிலாயில் குடிங்க. ரவர் பாய்க்காங்க. ரவர் பாய்க்காங்க. அப்ப மாமா இது என்ன சொல்லுது? கூட என்ன சொல்லுது? கூட பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லுதாண்டு? வெளிநாட்டில் எப்படி வாழ்க்கை கிடைக்குமா? ஆமா ஆமா வெளிநாட்டில் எப்படி வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்காதானே. ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா வாழ்க்கை மாதிரி பாசர் மாமா. ஸ்ரீலங்கா வாழ்க்கை மாதிரி வெளிநாடு வாழ்க்கை கிடைக்காதாம். ஒருக்கா முத்தையங்காட்டுக்கும் வாங்க. முத்தையங்காட்டுக்கு ஒரு வாங்க. ஒரு நாளே முத்தையங்காட்டில் மீன் ஜப்பான் மீன் பண்ணி ஒரு கரையாச்சும் நண்டு. இதான் நண்டா? ஆமா கால் தலை எல்லாம் கிடையாது. பானம் ஆன்சர் பண்றான் இல்லை. கொஞ்சம் கூட கொண்டு கொடுப்பேன். நண்டு காண எல்லாம் எடுத்தாச்சு. இங்க பாருங்க வேற இந்த பாரிசனா பாருங்க.
நண்டு முறைக்கு போட்டு நண்டை கொடுங்கடா ராஜன் நண்டு விடுங்க வேற இந்தியாவில் பெண்கள் சங்கம் தொடங்கிடுதா உனக்கு கரண்டி விடுமா இதில் அங்கே நண்டை காணல உனக்கு நண்டு இல்லையா இதான் நண்டை போடுவேன் நண்டை அடா பின்ன இருக்கிறத மட்டும் எடுத்துறாங்க அது எந்தியா எங்க விலை சும்மா நடுப்பு கூட ஆரப்பாங்க தடவராது எங்க ஒன்றே காணல சுடுது எல்லாம் தெரியும் எனக்கு ஒரு கால் போடுங்கண்ணே அண்ணா எனக்கு ஒரு கால் போடுங்கண்ணே சத்தியமா ஒரு கால் போடுங்க ஒரு கால் போடுங்கண்ணே எனக்கு இந்த காலை காணல கால்லாம் போடுங்க எனக்கு சின்ன காலண்ணே பெரிய காலாக போடுங்கண்ணே ரைட் இதை போடுங்க இதை போடுங்க இதான் எனக்கு தேவை அப்படியே போடுங்கண்ணே அப்படி நான் பிடிப்பேன் அப்படியே போடுங்க ரைட் நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அண்ணி 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 மகஜண்ணா கலந்து கொள்ளுங்க என்ன உங்க தனியாக நிற்கிறீங்க மகஜண்ணாக்கார கோல் விடுங்க என்ன ஒன்றும் இல்லாம சாப்பிடலாம் இந்த தண்ணியா குடிக்க போறீங்க கூழ சாப்பிட்டு இன்றைக்கு முழு வருத்தத்தை மாத்துங்க மாமா மாமா வருத்தத்தை ஆத்தி கொண்டு போங்க கூழ் குடிச்சா சுவிசில போய் சும்மா கம்பீரமா போகலாம் அப்படியே அப்படியே